ஹலோ அண்ணே சொல்லுங்கண்ணே 100 பேருக்கா பண்ணிடுவோம்ண்ணே சரிண்ணே ரொம்ப நன்றிண்ணே ஓகேண்ணே. ஐயோ மாப்பிள்ளை எங்கே இருக்கேன் வந்துட்டு 100 பேருக்கு பிரியாணி ஆர்டர் பண்ணணுமே. மாப்பிள்ளை எங்கே இருக்க? ஆஃபர் சிறந்த ஆஃபர் வந்துருக்கு. சொல்லுவாங்க என்ன மாப்பிள்ளை சிறந்த ஆஃபர் நம்ம கிடச்சிருக்கு. 100 பேருக்கு பிரியாணி ஆர்டர் கிடச்சிருக்கு. பண்ணிடுவோம் மாப்பிள்ளை, நீ சிறப்பாக செஞ்சு கொடுப்பியா? 100 பேருக்கு தானே மாப்பிள்ளை, நான் அசால்ட்டாக 2000 வரைக்கும் அசால்ட்டாக சமைப்பேன். எனக்கு கிடையாவா? எப்படி செய்கிறதையும் பாருவா. மாப்பிள்ளை சும்மா இல்லையா நம்ம தாயா, நான் கஜா பேர் வரையில கடலை உட்காந்து சமைச்சிடுறேன். எங்ககிட்ட நீ கற்றுட்டீங்க மாப்பிள்ளை இல்லையா? மாப்பிள்ளை என்னையா உனக்கு பற்றி நீ சமைக்கிறியா இல்லாடி வாயா நீ? அது இல்லையா மாப்பிள்ளை, அடுப்பே பற்ற வைக்கல என்ன? அடுப்பி பற்ற வைக்கிறேன். ஆமா மாப்பிள்ளை, கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு மாப்பிள்ளை. இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து காயலாங்கிற கூட நடத்த முடியாது, வெளியே போ. போயா மாப்பிள்ளை, உன்னை நம்பி ஆர்டர் கொடுத்து காசு போச்சு, எல்லாம் போச்சு. மாப்பிள்ளை அடுத்த ஆர்டருக்கெல்லாம் 100 ரூபாய்க்கு எடுக்காத மாப்பிள்ளை. நான் 100 ரூபாய்க்கு சமைக்க மாட்டேன். நான் சமைக்கிறவங்க 1 லட்சம் மட்டும் தான் அவ்வளோ சமைப்பேன். ஒரு 100 பேருக்கு பிரியாணி 1 லட்சம் பேருக்கு ஆர்டர்